ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. முக்கியமான பருப்பு வகை எது தெரியுமா? வணக்கம் யூவர்ஸ். லெக்யூம், அதாவது பருப்பு வகைகள் நிறைய இருக்கு. இந்த பருப்பு வகைகள் எல்லாமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுதான். பருப்பு வகைகள்ல ஃபைபரும் விட்டமின் பியும் நிறைய இருக்கு. நான்வெஜ் உணவுகள்ல இருக்கிற அளவுக்கு ஈக்குவலா புரோட்டீனும் இருக்கு. இந்த பருப்பு வகைகள்ல ரொம்ப முக்கியமான சில பருப்பு வகைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சிக்பீ, கொண்டைக்கடலை, இதுல நிறைய ஃபைபர் இருக்கு, புரோட்டீனும் இருக்கு. வெயிட் குறைக்கிறதுக்கும் ஹார்ட் டிசீஸ் தவிர்க்கிறதுக்கும் சில வகையான கேன்சரை பிரிவென்ட் பண்றதுக்கும் கொண்டைக்கடலை பயன்படுதுன்னு சொல்றாங்க. ரெட் மீட் அப்படின்னு சொல்லப்படுற ஆட்டிறைச்சிக்கு ஈக்குவலான அளவு சக்திகள் கொண்டைக்கடலையில இருக்குதாம். பிளட் சுகர் லெவல் குறைக்க கொண்டைக்கடலை பயன்படுது. பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கவும் கொண்டைக்கடலை பயன்படுது. துவரம் பருப்பு, இதுல நிறைய புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கு. இதுல பிளட் சுகர் லெவல் குறைக்கவும் பயன்படுது. பீஸ், பட்டாணி, இதுவும் பருப்பு வகை தாங்க. இதுல நிறைய புரோட்டீனும் ஃபைபரும் இருக்கு. பீஸ் நிறைய வகைகள்ல கிடைக்குது. பிளட் சுகர் லெவல் குறைக்க பட்டாணி பயன்படுது. செரிமான கோளாறு எதுவும் வராம பாத்துக்க உதவுது பட்டாணி. நிலக்கடலை, இதுவும் பருப்பு வகை தான். இது நட்ஸ் வகை சேர்ந்தது கிடையாது. புரோட்டீன், விட்டமின் பி, மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இதுல இருக்கு. ஹார்ட்டுக்கு இந்த நிலக்கடலை ரொம்ப நல்லதுன்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு இருக்காங்க. ஆனா பீனட் பட்டர் சாப்பிடும் பொழுது இந்த நிலக்கடலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு முழுமையா கிடைக்காதுன்னு சொல்றாங்க. எனவே வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தேவையான விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை உள்ளவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.